அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீஷா கருணாகரன், டயட்டீஷியன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கக்கூடிய முறையிலிருந்து கூட கேன்சர் வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக ஆமாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு உணவையும் பர்டிகுலராக இறைச்சி வகைகளை ஹை டெம்பரேச்சரில் லாங் டைமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறீங்க இல்லையா? உதாரணத்துக்கு பார்பிக்யூ, கிரில், இது மூலமாக அந்த குக்கிங் மெத்தட்ஸ் மூலமாக அதில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால நம்ம டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது. அதனால உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ வாரத்தில் எல்லா நாளும் நீங்கள் அதை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு மாதத்தில் 1 இல்லைன்னா 2 தடவை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பாயிலிங், ஸ்டீமிங் இல்லை ஃப்ரையிங் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் ரொம்ப கருக விடாமல் கரெக்டான இதில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உணவும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க. We are there to help you. Thank you.